கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற வேற தேசத்துல வேற வேற சூழ்நிலையிலே அதிகால வேளையில இணைந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானிக்கிறோம். நிறைய குடும்பத்திலே கர்த்தருடைய கிருபையினாலே ஆசீர்வாதமா இருக்கு. என்னோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் இருக்கு. அனுதினமும் சாட்சி சொல்லிட்டு வரீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாள் செய்தி சற்று வித்தியாசமா இருக்கும். மறுபடியும் சொல்றேன், இன்னைக்குள்ள செய்தி சற்று வித்தியாசமா இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாரணைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிருபையின் காலத்துல வாழ்றோம். இப்ப நிறைய பேருக்கு கிருபைன்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ கிருபையின் உபதேசம், கள்ள ஓநாய்கள், அந்தி கிறிஸ்து வேலை பார்க்க சபிக்கப்பட்ட ஆவிகள் தேசத்துக்குள்ளே அநேக ஆவிகள் இருக்கு. நீங்க போற சர்ச்சில் மனம் திரும்புற ஒரு பிரசங்கம் இருக்கா, இல்ல சும்மா தாலாட்டு பண்ற பிரசங்கம் இருக்கான்னு சொல்லி முதல்ல கேளுங்க. நீங்க யூடியூப்ல கூட நீங்க வீடியோ கேட்கலாம். நல்ல தாலாட்டு பண்ற பிரசங்கம் இருக்கா, இல்ல கடிந்து கொள்ற பிரசங்கம் இருக்கா, மனம் திரும்புற பிரசங்கம் இருக்கா, நீதியை பிரசங்கம் பண்றாங்களா, பரிசுத்தமா வாழ்ற சொல்லி தராங்களா, நற்கிரியை செய்யற சொல்லி தராங்களா, நன்மை செய்ய சொல்லி தராங்களா, ஜெபத்திலே தரித்திருக்க சொல்லி தராங்களா, வேதத்தை தியானிக்க சொல்லி தராங்களா, இதெல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிங்க. இதை ஏன் காலையில் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னா, கடைசி காலத்துல துணிகரமா போதிக்கிறாங்க. துணிகரமா போதிச்சா தேவனுடைய நியாய தீர்ப்புல தண்டனைக்குள்ள இருப்பாங்க. ஏன்னா காலம் கடைசியா இருக்கு. இந்த கடைசி காலத்துல கள்ள உபதேசங்கள் பெருகிட்டே வருது. சத்தியத்துக்குள்ள வழி நடத்தினால் நம்ம பரலோகத்துல போய் சேர முடியும். என் வாழ்க்கையில நான் துன்மார்க்கமா வாழ்ந்தேன். கையில பைபிள் எடுத்து வாச தெரியுது. ஒரு பாவி மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு சிறு பிள்ளை போல் ஆகாவிட்டால் பரலோகத்திலே பிரவேசிக்க முடியும் சொல்லி போட்டிருக்கு. பரலோகத்து போன்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் நம்ம வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ காரியங்கள், அது மாம்சத்தினுடைய கிரியையா இருக்கலாம், ஜென்ம சுபாவமா இருக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையை விட்டு துன்மார்க்கமான போற எத்தனையோ காரியங்களா இருக்கலாம், துரோகமான காரியமா இருக்கலாம், எத்தனையோ காரியங்கள் நம்ம சொல்லலாம். ஆனால் வாழ்ற கொஞ்ச காலம் இயேசுக்காக நம்ம வாழ்றோமா? அதுதான் முக்கியமான வார்த்தை. இயேசுக்காக வாழணும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறேன், நான் கையில பைபிளை தூக்கிட்டு போறேன், அதெல்லாம் எல்லாரும் தான் போறாங்களே. இப்ப என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும். 4 வயசு இல்ல 5 வயசு எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல நைட்டு முழு சர்வீஸ் நடக்கும். நைட்டு ஃபுல்லாக நாங்கள் சர்ச்சில் தான் இருப்போம். நான் நைட்டு சர்ச்சிலே படுத்து தூங்கிடுவேன். ஆனால் 2014 கடனில் கஷ்டப்படும் போது தான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். 2015 தான் தெளிந்த புத்தி வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பைபிளை நிப்பாட்டி வாசித்தேன். வாசிக்கும் போது தெரிஞ்சது, நான் ஒரு துன்மார்க்கன், நான் ஒரு பாவி, நான் ஒரு அக்கிரமக்காரன், நான் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாம வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுதான் பைபிள் உள்ள சட்டம். அப்ப பரிசுத்தம்னா என்ன, நீதினா என்ன, உண்மையா வாழ்றதுன்னா என்ன, தேவனோடு நடக்கிறதுன்னா என்ன, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கைன்னா என்ன, கர்த்தருக்கு பயந்து வாழ்ற வாழ்க்கைன்னா என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, தீமையை வெறுக்கணும், பொல்லாப்பை விட்டு விலகணும், அசுத்தத்தை விட்டு வெளியில வரணும், அருவருப்பை விட்டு வெளியில வரணும், விக்கிரத்தை விட்டு வெளியில வரணும், அவிசுவாசியோட ஜனங்களோடு பழகக்கூடாது, விக்கிரத்துல ஜனங்களை பழகக்கூடாது,
நம்ம வீட்டில் விக்கிரகமான ஒரு காரியம் இருக்கக்கூடாது. கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியம், மனுஷனுக்கு சில குடும்பத்துல பயந்து பயந்து பொய்யா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. புருஷனை கண்டா பயம், மாமியாரை கண்ட பயம், கடன்காரனை கண்ட பயம், யாரெல்லாமோ பார்த்தா பயப்படுவாங்க. பயந்து உடனே நடுங்கிடுவாங்க. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். பயப்படுகிறவர்கள் அவிசுவாசிகள். சில குடும்பத்திலே அவிசுவாசியான வார்த்தை பேசுவாங்க. அவங்களோடு பழகினால் 2ஆம் மரணமாகி அக்கினி கடல் என்று எழுதப்பட்டிருக்கு. அருவருப்பானவர்கள், விக்கிர அருவருப்புன்னு சொல்லி போட்டிருக்கு. வேதத்தை தியானிக்கல அப்படின்னா, வேதத்தை வாசிக்கல அப்படின்னா அருவருப்புன்னு சொல்லி போட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களா? நம்ம வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானபடி இருக்கா? வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கினுடைய ஜெபம் அருவருப்பானது என்று எழுதப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கினுடைய ஜெபம் அருவருப்பானது. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே பிரதர் நோ டைம், நோ டைம், நோ டைம். நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு சொல்லணும். ரவிராஜா இருந்தாலும் நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு சொல்லணும். கணக்கு சொல்லிட்டு தான் பரலோகத்தில் போகணும்னு சொல்லி தேவன் தான் முடிவு பண்ணுவார். வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விளக்கினுடைய ஜெபம் அருவருப்பானது. எத்தனை குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்காம வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? 119 சங்கீதம் 158ஆம் வசனத்திலே, உமது வசனத்தை காத்துக்கொள்ள துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவருப்பாயிருந்தது என்று எழுதப்பட்டிருக்கு. வேதத்தை யாராவது கீழ்ப்படியாம வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? உமது வசனத்தை காத்துக்கொள்ள துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவருப்பாயிருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகாலை வேளையிலே செய்தியை கேட்கும்போது ஆசீர்வாதம் அப்படின்னா ஆமேன், 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 ஆமேன். வாக்கு தத்தம்னா ஆமேன், 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 ஆமேன். எச்சரிப்பு அப்படின்னா காணாம போயிருவாங்க. ஏன்னா கேட்க மனசு இருக்காது, நேரம் இருக்காது. இந்த பூமியிலே சத்தியத்தை அறிந்து மனம் திரும்பி விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உங்க குடும்பம் தேவனுக்கு பிரியமானபடி இருக்கா? யோசித்து பாருங்க. தேவனுக்கு பிரியமானபடி இருக்கா? நம்ம வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போற என்ன காரியம் தொடருது? பயப்படுகிற காரியம் இருக்கா? அவிசுவாசியான சில காரியம் இருக்கா? வசனம் நிறைய வசனம் இருக்கு பைபிள்ல, அழகா சொல்லலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலே, ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் என்று எழுதப்பட்டு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் விசுவாசிக்கலையோ அவர்களுக்கு 2ஆம் மரணமாகி அக்கினி கடல். யோவான் 3:36 குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். மார்க் 16:16 விசுவாசியாதவனோ அக்கினிக்குள்ளா தீர்க்கப்படுவான். ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லி போட்டிருக்கு. சில குடும்பத்திலே ஞானஸ்தானம் எடுக்காமையே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ஞானஸ்தானம் எடுக்காமல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இஷ்டம் போல அலைஞ்சாலும் அழகா எழுதப்பட்டிருக்கு, அவ்விசுவாசிகள் லிஸ்ட்ல உள்ள வராங்க. விசுவாசியாதவனோ அக்கினிக்குள்ளா தீர்க்கப்படுவான். ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா? சூனியக்காரர் என்று எழுதப்பட்டிருக்கு. சூனியக்காரர்னா யாரு? பழைய ஏற்பாட்டிலே 1 சாமுவேல் 15 அதிகாரம் 23, 24 வசனம். ரெண்டகம் பண்ணுதல் பிள்ளி சூனிய பாவத்துக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. கலகம் செய்தல், சட்டத்தை மீறுதல், புரட்சி செய்தல். நிறைய குடும்பத்திலே
ரெண்டகம் பண்ணிட்டே இருப்பாங்க, கலகம் பண்ணிட்டே இருப்பாங்க, சட்டத்தை மீறிட்டே இருப்பாங்க. சட்டத்தை மீறுது எல்லாமே பிள்ளி சூனிய பாவத்துக்கு ஒப்பிடப்பட்டு சொல்றாரு. அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுக்கு தான் கிருபையின் காலத்தை தந்திருக்காரு. என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போன துன்மார்க்கன். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது தெரிஞ்சது, மனம் திரும்பணும், மனம் திரும்பி என்னோட சமூகத்திலே, அப்பா என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, என் அக்கிரமத்தை மன்னிச்சிருங்கப்பா, கர்த்தரை விட்டு தள்ளி போய் எங்கெல்லாம் நான் விக்கிரத்துல போனனோ, துன்மார்க்கனா இருந்தனோ, அந்த பாவத்தை எல்லாம் மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். இப்படிதான் என் வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு முதல்ல ஜெபிக்க ஆரம்பிச்சேன். கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா, காலையில நைட்டு செய்தி கேட்குறீங்களா? வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? கிறிஸ்துக்குள்ள இருக்கா? ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கா? இல்லை சும்மா செத்த வாழ்க்கையா இருக்கா? இல்லை இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? இல்லை அடுத்த சொத்தை எழுதி, இல்லை கொள்ளையடிச்சு, அடுத்த குடும்பத்தை கெடுத்து நாசமாக்கி வாழ்றோமா? எல்லாம் நியாயத்திற்கு நல்ல கணக்கு வரும். ரவிராஜா இருந்தாலும் எங்கேயும் தப்பிக்கலாம் முடியாது. எல்லாரும் நியாயத்திற்கு நாளில் முன்னாடி நின்றுதான் ஆகணும். கிருபையின் காலம் அப்படின்னா என்ன தெரியுமா? நமக்கு இரக்கம் தராரு. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து ராஜாவை ஒரு மனுஷன் சொந்த ரட்சராக ஏற்றுக்கொள்ளும் போது, குமாரனை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். இயேசு கிறிஸ்து ராஜாவை நான் விசுவாசிக்கிறேன். அடுத்த ஸ்டேஜ் என்ன செய்யணும்? அவர் நமக்கு என்னெல்லாம் சொன்னாரோ, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், கையில பைபிள் எடுத்து வாசிங்க. நிறைய குடும்பத்தில் 20 வருஷமா 30 வருஷமா சர்ச்சைக்கு போறாங்க, முழு பைபிளை வாசித்து முடிக்கல. என்ன கிறிஸ்டியனு? நம்ம என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம்? தேவன் நியாயத்திற்கு நல்ல கணக்கு கேட்பாரு. கொஞ்சம் கூட பயம் இல்லை. காலை வேளையில செய்தி கேட்குறீங்களா? எச்சரிப்பு வருதா? தேவனோட வார்த்தை கீழ்ப்படியும். ரவிராஜா இருந்தாலும் கீழ்ப்படியணும். அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். யாரும் தப்பிக்க முடியாது. ஒரு மனுஷன் பரலோகத்துக்குள்ள போகணும் அப்படின்னா அவருடைய கிருபை மட்டும்தான்ப்பா. நான் பைபிள் ஃபுல்லா வாசித்ததில் அவருடைய கிருபை இருந்தால் தான் பரலோகத்துல போக முடியும். அவருடைய கிருபை அதிகால வேலையில பெற்றுக்கொள்ளதான் இந்த நேரத்தை நம்ம ஒரு செய்தி பேசி ஜெபிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் அப்படின்னாலே எல்லாமே ரகசியம்தான். ஒவ்வொரு ரகசியமா அழகா எழுதப்பட்டிருக்கு. அதுல பரலோகத்துக்குள்ள போறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. நம்மள்கிட்ட குறை இருக்கா? அப்பா என்கிட்ட குறை இருக்குப்பா, என்னை மன்னிங்கப்பா, இன்னைக்கு கூட என்ன நீங்க பேசுனீங்கப்பா, இந்த செய்தி மூலியமா என்கிட்ட பேசுனீங்கப்பா, நான் மனம் திரும்புறேன்ப்பா, என் பாவத்தை மன்னிங்கப்பா, நான் தள்ளி போயிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னா இந்த காலவேளையில மன்னிப்பார். அதுக்கு பேர் தான் கிருபை. ஒரு வசனத்தை வாசித்த உடனே நம்ம எப்படி திரும்ப யோசிக்கலாம், இன்னைக்கு இந்த வசனத்து மூலியமா என்கிட்ட என்னப்பா பேசுறீங்க, நான் எதுலப்பா மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆத்மா மனம் திரும்பினா கூட பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படும். அதுலதான்ப்பா ஆசீர்வாதம் இருக்கு. அதுலதான் உங்க குடும்பம் சமாதானம் இருக்கு. உங்க வீட்டுக்குள்ள இயேசு வரணும் அப்படின்னா கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது. இல்ல இன்னைக்கு எத்தனை வீட்டுல நாடகம் பார்க்குறாங்க, படம் பார்க்குறாங்க, இஷ்டம் போல இருக்கிறாங்க. பிசாசு எப்படிலாம் வஞ்சிக்க உள்ள வருது. நான் உண்மையதானே சொல்றேன். ஏன் காலை வேளை எனக்கு வாக்குத்தத்தம் எடுத்து பேச தெரியாதா? தெரியும். டெய்லி நம்மளுடைய யூடியூப் சேனல்ல டெய்லி ஒரு வாக்குத்தத்தம் பேசுறோம். நீங்க வேணா கேளுங்க. டெய்லி ஒரு வாக்குத்தத்தம் பேசிட்டு இருக்கோம், கேளுங்க, அதையும் கேளுங்க. வாக்குத்தத்தம் தனியா ஒரு வீடியோ வருது. காலை வேளையிலே ஒரு செய்தி வருது. குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். நைட் நேரத்தில் மனைவி 5 மணிக்கு பேசுகிறா, 8 மணிக்கு நைட் ப்ரேயர் ஒன்று வருது. 4 வீடியோ அழகா டெய்லி வருது. புதிய நாளுக்கா டெய்லி ஒரு வாக்குத்தத்தம் பேசுகிறோம்.
அதில் ஆமேன் ஆமேன்னு சொல்லி வரும். அது ஒன்லி வாக்குத்தத்தம். பைபிள் வசனத்தை பேசும்போது சத்தியத்தை சத்தியமா பேசுனா நான் தேவனுக்கு கீழ்ப்படினேன்னு அர்த்தம். மனுஷனை பிரியப்படுத்துவா, தேவனை பிரியப்படுத்துவா. யாருக்காக போதிக்கிறோம்? கடைசி காலத்திலே ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய பிள்ளைகள் விக்கிரத்துக்குள்ள போனா 2ஆம் மரணமாகி அக்னி கடல். பரலோகத்துக்குள்ள போகணுமா, விக்கிரத்தை விட்டு விலகி ஓடிடணும், விபச்சாரத்தை விட்டு விலகி ஓடிடணும், சூனியக்காரரை விட்டு விலகி ஓடிடணும், அவிசுவாசியை விட்டு விலகி ஓடிடணும், அருவருப்பா வாழ்றாங்களோ அவங்கள விட்டு விலகி ஓடிடணும். அப்பந்தான் நம்ம ஆத்துமாவை பாதுகாத்து கொள்ள முடியும். டெய்லி நல்ல வாயை திறந்து பொய் பேசுறீங்களா, மனம் திரும்பிடுங்க. பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகி அக்னியும் கந்தவும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். பொய் பேசிட்டே இருக்கிறீங்களா, மனம் திரும்பிடுங்க. ரவிராஜா இருந்தாலும் பரலோகத்துல தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. பைபிள் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். நான் வியாபாரத்தில் இருக்கும்போது காலையிலேருந்து ராத்திரி வரையே பொய் தான் பேசுவேன். ஏன்னா பொருள் விற்க போய் பேசுவேன், வாங்க போய் பேசுவேன். கடன் கொடுக்க முடியலன்னா போய் பேசுவேன், வாங்க முடியலையா மறுபடியும் போய் தான் பேசுவேன். வீடு கட்டியிருந்தேன், கையில் பணம் இல்லை, அடுத்தாப்புல ஃபைனான்ஸில் வாங்கினேன், அப்புறம் ஹவுசிங் லோன் வாங்கினேன், அப்புறம் ஜொல்லை கொண்டு பேங்கில் வச்சேன். ஒரே கடன் 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 கடன், நிம்மதி இல்லாத வாழ்க்கை. என் வாழ்க்கை ரத்த கண்ணீராக இருந்துச்சு. கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன். அப்போதான் தெரிஞ்சுது பொய் பேசினாலும் நாசம் அடைவார்கள் அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. என் வாழ்க்கையில் ஒரு அரைகோடியே காணும். அதுக்கப்புறம் முதல்ல நான் மனம் திரும்ப ஆரம்பித்தேன். எப்படிலாம் மனம் திரும்பணும், பைபிளில் எப்படிலாம் போட்டிருக்கு, ரொம்ப நிப்பாட்டி வாசிக்க ஆரம்பித்தேன். ஒரு வசனத்தை 8 தடவை 10 தடவை உட்காந்து வாசிப்பேன். வசனம் இப்படி போட்டிருக்கு, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, எப்படிலாம் கத்தரை விட்டு தள்ளி போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து பொறுமையாக வாசிக்க ஆரம்பித்தேன். பொய் பேசிட்டு ஜெபம் பண்ணா அந்த ஜெபம் அருவருப்பு அப்படிங்கிறாரு. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் மட்டும்தான்ப்பா ஆசீர்வாதம். என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லி நான் கையில் பைபிள் எடுத்து வாசித்ததில் மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியே வருவிக்கும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா, மனுஷனுக்கு பயந்து 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 வாழ்வாங்க. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியே வருவிக்கும். ஒரு குடும்பத்தில் ஏன் தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, பயந்துட்டேன் பிரதர், பயந்து தப்பு பண்ணிட்டேன் பிரதர் அப்படிம்பாங்க. பழைய ஏற்பாட்டிலே 1 சாமுவேல் 15, 23, 24 அழகா எழுதப்பட்டிருக்கு. சவுல் ராஜா சொல்றாரு, நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். அப்படியே சொல்றாரு. உங்க கையில பைபிள் இருந்தா நீங்க வாசித்து பாருங்க, அழகா எழுதப்பட்டிருக்கு. உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதுனாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சில நேரத்திலே மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரச்சனை வந்துடுது. பிரச்சனை எங்க வருது தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரச்சனை எங்க வருது தெரியுமா? மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு. நிறைய குடும்பத்துல மனுஷனுடைய சத்தத்தை கேட்கும் போதுதான் பிரச்சனை. என் வாழ்க்கையில எனக்கு பிரச்சனை வந்திருக்குப்பா. நான் வேணா உண்மையை சொல்றேன். நான் எப்படியாவது பரலோகத்துக்கு கொண்டு ஆசைப்பட்டேன். நான் ஆசைப்பட்ட ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டா நான் சின்ன பிள்ளைய போல மாறணுமா? என் இருதயமோ கடினமான இருதயம். 5 வருஷம் கண்ணீரோடு அழுதேன். ஏன் தெரியுமா? நான் உலகத்தில் இப்படி வாழ்ந்துட்டேனே அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பித்தேன். கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போதெல்லாம் கண்ணீர் அழகா வந்துடும். கண்ணீருக்காக ஸ்தோத்திரம். ஏன்னா கடினமான இருதயம் உடைச்சாரு. இருதயத்தை உடைச்சாரு. இருதயத்தை உடைக்கும் போது தான் வசனத்தினுடைய ஆழத்துக்குள்ள கொண்டு போனார். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல துன்மார்க்கமா வாழ்றீங்களா? மனம் திரும்பினா பரலோகம், மனம் திரும்பினா சமாதானம், மனம் திரும்பினா ஆசீர்வாதம்.
மனம் திரும்பினா பாவத்தை மன்னிப்பார். மனம் திரும்பினா இயேசு கூட இருப்பார். மனம் திரும்ப மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சா அங்கே பிசாசு தான் கூட வருவான். ஏன்னா சில குடும்பத்தில் சத்தியம் தெரிய மாட்டுது. மனம் திரும்பாம சும்மா கிருபை 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 கிருபைன்னா அங்கே பிசாசு போகாத. மனம் திரும்பினா மட்டும்தான் பிசாசு கிளம்பி போவான். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் என்ன தப்பு பண்றாங்க அப்படின்னா, கிருபை 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 சொல்லிட்டு மனம் திரும்புற பிரசங்கத்தையே காணும். மனம் திரும்புற பிரசங்கம் இருந்தா கேளுங்க. பைபிள் ஃபுல்லா வாசித்து பார்த்து தேவனுக்கு பிரியமானபடி எப்படி வாழணும் அழகா எழுதப்பட்டிருக்கு. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உண்மை இருக்கும்போது இயேசு கூட இருப்பார். பொய் இருக்கும்போது அங்க பிசாசு கூட இருப்பான். அப்படி ஒவ்வொரு வசனத்தையும் ரெண்டு ரெண்டா செக் பண்ணி பாருங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பொய் இருக்கா, அங்க பிசாசு உள்ள என்டர் ஆயிட்டு இருக்கான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உண்மை இருக்கா, சத்திய ஆவியானவர் கூட இருக்கிறார். காலையிலே சில எச்சரிப்பு வரும்போது ஒரு சில குடும்பத்துல தான் கேட்பாங்க, எல்லாருக்கும் என் வீட்டுல பிரச்சனை முடியணும், அதுக்கு மட்டும்தான் இயேசு வேணும். ஆனா சில குடும்பத்துல மட்டும்தான் நான் எப்படியாவது பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ரவிராஜ் கூட பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். பரலோகத்துக்கு போறதுதான்ப்பா முக்கியம். வயசான பாட்டி மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பீங்க, எனக்காக டெய்லி ஒரு நிமிஷமா ஜெபம் பண்ணுங்க, நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும், அதுதான் ஆசீர்வாதம். அதனால இந்த பூமியில கொஞ்சம் வாழ்க்கை வாழ்ந்தா இயேசுக்காக வாழ்வோமே. ஒரு மனுஷன் இயேசுக்காக வாழாம பொய்யா வாழ்ந்துட்டான் அப்படின்னா ரெண்டாம் மரணமாகி அக்கினி கடல், அக்கினியும் கந்தவும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். எவ்வளவு பெரிய தண்டனை எழுதி வச்சுக்கா தெரியுமா? சில வசனம்லாம் காலில் தியானிக்கும் போது ஒரு மாதிரியே படபடம் தான் வரும். சில செய்திலாம் கேட்கும்போது கீழே ஆமேனும் போட முடியாது, ஒன்றும் போட முடியாது. அதையும் தாண்டி ஆமேன் போடுறவனா அவங்களாம் பாக்கியவான்கள். ஏன்னா பரலோகத்துக்குள்ள போகணும்ல. இப்ப அதான பிரச்சனை. உங்க வீட்டுக்கு ஒரு 1,00,000 ரூபா வேணும்னா பேங்க்காரன் தந்துருவாங்க, லோன் ட்ரை பண்ண தந்துருவாங்க, ஃபைனான்ஸ்ல தருவாங்க, சொந்தக்காரங்க தருவாங்க, நகையை வச்சா 1,00,000 ரூபா வாங்கிடலாம். ஆனா பரலோகத்துக்குள்ள போகணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து இல்லாமல் பரலோகத்துக்குள்ள போக முடியாது. மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா மட்டும்தான் பரலோகத்துக்குள்ள போக முடியும். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுதான் பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள். ஆவியில நிறைய குடும்பத்துல வளர முடியாம, ஆத்துமாவில நிறைய காரியத்துல சோர்வு, பல பிரச்சனைகள். ஒவ்வொரு நாளும் செய்தி அழகா பேசிட்டு இருக்கிறோம். முடிஞ்சா கொஞ்ச நேரம் காலையில கேளுங்க. செத்தா பரலோகத்துல நிக்கணும், நியாயத்தீர்ப்பு நாள்ல நிக்கணும். அவன் கிரியை அவனோட கூட போகுது. நான் நன்மை செஞ்சால் நித்திய ஜீவன், தீமை செஞ்சால் நித்திய ஆக்கினை. இப்படிதான் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. ஒருவேளை நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா கையில பைபிள் எடுத்து வாசிங்க. ஹல்லேலூயா. அதிகாலை வேளையில ஜெபிக்க போறோம். கேளுங்க, ஒரு சின்ன ஜெபம் தான் பண்ணி முடிக்க போறேன். உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், நம்ம எல்லாரும் பரலோகத்துக்குள்ள போகணும், அந்த எண்ணம் நமக்குள்ள வந்துட்டுனா நம்ம வாழ்க்கை மாறிடும். அதனால காலை வேளையில ஒரு வசனம் கேட்கிறோம் அப்படின்னோடனே இந்த வசனத்து மூலியமாக என் வாழ்க்கையில என்ன மாற்றம் இருக்கு? அதிகாலை வேளையில கேட்குறீங்களா? பிரதர், இனிமேல் நான் பொய் பேச மாட்டேன் பிரதர், பரலோகம் பார்த்துட்டு இருக்கோம். இனிமேல் எங்கள் வீட்டில் விக்கிர வழிபாடு இருக்காது பிரதர், பரலோகம் பார்த்துட்டு இருக்கோம். இனிமேல் அவிசுவாசமான யார்ட்டையும் நான் பழக மாட்டேன், பரலோகம் பார்த்துட்டு இருக்கோம். இனிமேல் நான் வேதத்தை தியானிப்பேன், வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன், பரலோகம் பார்த்துட்டு இருக்கோம். மனுஷனை கண்டு பயப்பட மாட்டேன், பரலோகம் பார்த்துட்டு இருக்கோம். அன்பு கூறணும், அன்பு கூறலன்னா கொலை பாதகன், எல்லாமே வசனம் ரெக்கார்டா இருக்கு. விபச்சாரக்காரர், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்து ஆயிற்று. அதனால ஒவ்வொரு வசனத்துக்கும்
30 வசனம் 20 வசனம் ஜாயிண்ட் வசனம் இருக்குது. 8 மணி நேரம் மெசேஜ் பேசலாம். அவ்வளோ வசனம் இருக்குது. இந்த ஒரு வசனத்துக்கு மட்டும் அவ்வளோ வசனம் இருக்குது. உங்கள் வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவன் அருளிய அப்பம் புரோஜனமாக இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, டெய்லி கேளுங்க. இல்லை பிரதர் புரோஜனமாக இல்லை அப்படின்னா வேண்டாம். கடமைக்கெல்லாம் வேண்டாம். பரலோகத்துக்கு போகணுமா வேண்டாமா? வேலைக்கு போனால் சம்பளம் தராங்க. அதே போல் இந்த பூமியிலே தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் மட்டும்தானே பரலோகம். இன்னைக்கு பரலோகத்தை குறித்து நிறைய பேருக்கு அக்கறையே இல்லை. சும்மா என் வீட்டில் எனக்கு இந்த பிரச்சனை, என் வீட்டில் இந்த பிரச்சனைலாம் வந்துடும் போகும். அதெல்லாம் டெய்லி போயிட்டுருக்கும். என் வாழ்க்கையிலையும் பிரச்சனை வந்துச்சு. செத்து போகிற அளவுக்குலாம் பிரச்சனை வந்துச்சு. நான் உயிரோடு தான் இருக்கேன், சாகலை. அதே போல் ஒவ்வொரு வீட்லேயும் பிரச்சனை வரும் போகும். செத்தா பரலோகத்தில் நிற்கணும். அந்த ஒரு டார்கெட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் எல்லாருக்கும் மரணம் வரும். செத்ததுக்கப்புறம் நியாய தீர்ப்பு நாள் இருக்கு. அதனால் காலை வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இணைந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் செய்தி ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒருவேளை இன்றைக்குள்ள செய்தி சற்று வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னா கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம். என் வாழ்க்கையில் நான் இன்னும் எந்தெந்த வசனத்துக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வசனத்துக்காக நான் பார்த்துட்டே இருப்பேன். ஏதாவது வசனத்துக்கு கீழ்ப்படியணுமா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவேன். அப்பா, இந்த வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்குப்பா, என் வாழ்க்கையில் நான் இன்னும் மனம் திரும்பணும், எனக்கு பாவ மன்னிப்பு தாங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, உங்கள் ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தும் போது கிருபை. ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றி துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. யாரெல்லாம் கால வேலை செய்தி கேட்டாங்களோ எங்கள் எல்லாருடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும்ப்பா. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. எங்களோட ஆவி, ஆத்துமாறு, சிந்தனை எல்லாம் இயேசு கிறிஸ்துவினால கழுவி சுத்திகரிங்கப்பா. உங்கள் பிள்ளையாக மாற்றுங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும். குறைகள் குற்றங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. ஜெப விஷயம் தாங்க, தியானிக்கிற விஷயம் தாங்க. உங்கள் கிருபையால் நிரப்புங்க. சகல நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்திடும். பரிசுத்தாவில் நிரப்புங்க. அக்னி அபிஷேகம் நிரப்பு ராஜா. கனிகளினால் நிரப்புங்க. வரங்களால் நிரப்புங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமணநாள் கொண்டாடுறாங்க, கர்த்தர் கரம் தொட்டு ஆசிரியங்க. கற்பத்துணியாக ஜெபிக்கிறோம், கர்த்தர் 100 மடங்கு ஆசிரியங்க. பிள்ளைகள் வயசு அதிகமாகிட்டு போகுதுப்பா. திருமண வாசல் திறந்தாங்க, டெலிவரிக்கு ஆயத்தமாக இருக்குங்க. நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. கர்த்தர் கூட இருங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் சமாதானம் இல்லை எத்தனையோ சூழ்நிலை, எல்லா உபத்திரத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிக்கணும். பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. முன்னும் பின்னுமா தேவதூர் நிப்பாட்டுங்க. வாகனத்தில் புறப்படுறாங்க, வேலைக்கு போகிறாங்க, கம்பெனிக்கு போகிறாங்க, விவசாயத்துக்கு போகிறாங்க, ஆஃபீஸ் போகிறாங்க, எல்லாரையும் உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலையடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துடுங்க. வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, வெளிநாட்டு போகிறக்காக ஜெபிக்கிறாங்க, எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசிரியங்க. தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலையடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துடுங்க. கடன் பிரச்சனையில் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்கள் கிருபையினால் நிரப்புங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, வேறு தேசத்தில் இருக்காங்க, எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். எல்லா குடும்பத்தையும் பரிபூர்ணமாக ஆசீர்வதித்து தீர்காயுசு தந்து ஜீவனை கட்டளையிடுங்கப்பா. எல்லாரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கணும். அந்த கிருபை தாங்க. தேவன் அருளி அப்பம் மினிஸ்டர் மூலியமாக இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் எல்லா சப்ஸ்கிரைப் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும்ப்பா. எங்கள் பாவத்தை எல்லாம் மன்னிங்கப்பா. எங்கள் பாவத்தை எல்லாம் மன்னிங்க. கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாக வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. துதிகான மகிமை எல்லாம் அப்பா. சில குடும்பத்தில் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, உம்முடைய தழும்புல கரத்தினால் தொட்டு பரிபூர்ணமாக சுகமாக்கித்தாங்க. கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தராய் இயேசு கிருபையும் பிதாவாகி அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும்
நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எனக்காக, யூடியூப் சேனலுக்காக, தேவனர்களே மினி சேனலுக்காக டெய்லி 1 நிமிடமாக ஜெபிங்க. பரலோகத்துக்கு போகும்போது கையை வீசிட்டு போகக்கூடாது. நிறைய ஆத்துமா கொண்டு போகணும். எல்லா தேச ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். 9363064181 நம்பரத்தில் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.